எக்ஸிமா கண்டிஷன்ஸோ இல்லை சோரியாசிஸோ இந்த மாதிரி ஸ்கின் கண்டிஷன்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்னால வருதா இல்லை ஹார்மோனல் இம்பேலன்சஸ்னால வருது? ஸ்கின் வந்து அடித்தோல் இருந்தால் மேல் தோல் வளர்ந்து நம்மளுக்கு வந்துட்டு இருக்கோம் நார்மலாகவே. இப்போ அடித்தோல்லேருந்து மேல் தோல் வரதுக்கு வந்து 28 நாள் எடுக்கிறது. சொரியாசிஸில் 7 நாள்லயே வளர்ந்து வந்துடும். அதிகப்படியா வளர்ச்சி அடையிற தன்மை தான் சொரியாசிஸ்ங்கிறது. இந்த சொரியாசிஸ் ஸ்ட்ரெஸ்னால ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இது எல்லாமே பிரசிபிடேட் பண்ணும். நிறைய பேர் ஃபேஸ் யோகா பண்ணுவாங்க. இட் ப்ரிவென்ட்ஸ் ரிங்கிள்ஸ். ஃப்ளெக்சிபிலிட்டி தானே தவிர ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறதுனால அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னால வரக்கூடிய க்ளோ. ரீசென்ட் ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங்னு சொல்லக்கூடிய இளநிறை அப்படின்றது வருது. ஸ்கின்னுக்கு வந்து விட்டமின் டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். நமக்கு நேச்சுரல் சன்லைட்லேருந்து வராது. அண்ட் வாட் இஸ் த ஐடியல் டைம் டு பி இன் த சன்லைட் ஃபார் கெட்டிங் திஸ் விட்டமின் டி? சன்லைட்ல எத்தனை மணிக்கு நிற்கணும் அப்படின்னா 11 o'clockலேருந்து 3 o'clock வரைக்கும். ஓகே. அந்த வெயில்ல டெய்லியுமே நம்ம நிற்கணும். இப்போ டாட்டூஸ் வந்து நிறைய பேர் போடுறாங்க. ஹவு சேஃப் ஆர் தீஸ் டாட்டூஸ்? டாட்டூ அப்படின்னா நம்ம என்னன்னா பிக்மெண்ட் டெபாசிஷன் இந்த டீப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்கின். அந்த பிக்மெண்ட் டெபாசிட் பண்ணிட்டா அது அப்படியே நம்மளுக்கு லைஃப் லாங்காக இருக்கும். நீடில்ஸ் ரீயூஸ் பண்ணுறாங்களா இல்லை புது நீடில் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த நீடில் இன்ஜுரினால கூட ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகலாம். ப்ரிவென்ஷன் ஆஃப் அந்த ரிங்கிள்ஸ் அதுக்கு எல்லாமே வந்து பொட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு. How safe are these Botox treatments? நம்மளுக்கு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற மசில்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி வைக்கும், அவ்வளோதான். இப்போது நம்ம நெத்தியை சுருக்கும் போதோ சிரிக்கும் போதோ சிலங்க ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த ரிங்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணக்கூடியது தான் போட்டாக்ஸ் பொட்டுலினம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன்ஸ் சொல்லுவோம். அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் கூட வரலாம். ஏன்னா பொட்டுலினம் டாக்ஸின் ஷுட் பி இன்ஜெக்டட் அட் த ரைட் பாயிண்ட். ஆயில் அப்சார்ப்ஷன் இல்லை அந்த ஆயில் அப்ளிகேஷன் டு அப்டைன் விட்டமின் டி, இஸ் இட் ஓகே? கோகனட் ஆயில் அப்படிங்கிறது சன் ப்ரொடெக்டிவ்னு ஒரு சில ஸ்டடீஸ் சொல்லுது. ஒரு சில ஸ்டடீஸ் வந்து இட்ஸ் நாட் சோ அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ ஒரு ஆயில் அப்ளிகேஷன் ஃபார் த ஃபேஸ், இஸ் இட் அட்வைசபிள் ஆர் நோ அப்படின்னு கேட்டால் நான் நோ தான் சொல்வேன். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே. இப்போ இந்த சன் எக்ஸ்போஷரில் சொல்லும் போதே விட்டமின் டி அப்சார்ப்ஷனுக்கு வந்து ஒன் மோர் இது வந்து ஸ்கின்ல ஆயில் தடவிட்டு எக்ஸ்போஷர் இருந்ததுனாக்கா டெரஸ்லையோ இல்லை ஒரு 10 minutes 15 minutes வித் லைட் கார்மெண்ட் ஓட காட்டன் கார்மெண்ட்ஸோட பண்ணாக்கா இருக்குன்றது. ஸோ இந்த ஆயில் அப்சார்ப்ஷன் இல்லை இந்த ஆயில் அப்ளிகேஷன் டு அப்டைன் விட்டமின் டி, இஸ் இட் ஓகே? ஒன் மோர் திங், ஆக்சுவலி கோகனட் ஆயில் அப்படிங்கிறது சன் ப்ரொடெக்டிவ்னு ஒரு சில ஸ்டடீஸ் சொல்லுது. ஒரு சில ஸ்டடீஸ் வந்து இட்ஸ் நாட் சோ அப்படின்னு சொல்லுது. ஆனால் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். கோகனட் ஆயில் ரொம்ப நேரம் நம்ம ஹோல் டே அப்ளை, இப்போ கேரளாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பேர் வந்து அந்த கோகனட் ஆயில் ஃபுல்லாவே அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஜஸ்ட் டேக் ஷவர் இன் கோல்ட் வாட்டர் அண்ட் அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபேஸ்ல எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இட் ஜஸ்ட் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ த ஃபேஸ் ஆல்சோ. ஸோ பட் ஆக்னி மாதிரி கண்டிஷனுக்கு அது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ அது வந்து ஆக்சுவலி இஸ் இட் குட் ஆர் லைக் who should avoid it அப்படின்றது? ஸோ இப்போ ஒரு ஆயில் அப்ளிகேஷன் ஃபார் த ஃபேஸ், இஸ் இட் அட்வைசபிள் ஆர் நோ அப்படின்னு கேட்டால் நான் நோ தான் சொல்வேன். இட்ஸ் பிகாஸ் உங்களோட ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்காம நம்ம போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஆயில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணலாம், பட் நாட் ஃபார் த லாங்கர் டியூரேஷன். நீங்க கொஞ்ச நேரம் ஆயில் அப்ளை பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் ஓகே. ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் நேரத்துல குளிச்சுறீங்க, ஒரு 1/2 hour அப்ளை பண்றீங்க, குளிக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் ஓகே. இன் கேஸ் லாங் டேர்ம்க்கு விடும்போது என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்னே ப்ரோன் ஸ்கின் தான் நம்மளுக்கு ஆக்னே ட்ரிகர் ஆகும். டாண்ட்ரஃப் ஸ்கேல்ப்ல ஜாஸ்தியாக வர ஆரம்பிக்கும். அண்ட் தேர்ட் திங் ஃபாலிகுலைட்டிஸ், முடியோட வேர் வந்து இன்ஃபெக்ட் ஆகும். ஆயில் போய் டெபாசிட் ஆகி முடியோட வேர் வந்து இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃபாலிகுலைட்டிஸ். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா ஆயில் அப்ளை பண்ணாமல் இருக்கிறது தான் ஐடியல். இன்கேஸ் உங்களுக்கு ட்ரையா இருக்கு ஸ்கின், அப்போ நீங்க ஆயில் அப்ளை பண்ணணும்னு விரும்புறீங்க அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல வாஷ் பண்ணிடுறது ஐடியல். இப்போ டாட்டூஸ் வந்து நிறைய பேர் போடுறாங்க. ஹவு சேஃப் ஆர் தீஸ் டாட்டூஸ்? அது அப்புறம் சில டைம்ஸ் வந்து அதை ரிமூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது கிளினிக்ல உங்க இதுலயுமே நிறைய ரிமூவல் பண்றீங்க. ஸோ ஆர் தீஸ் டாட்டூஸ் சேஃப்? வாட் ஆர் த ப்ரிகாஷன்ஸ் வி நீட் டு யூஸ் ஃபார் தட்?
டாட்டூ அப்படின்னா நம்ம என்னன்னா பிக்மெண்ட் டெபாசிஷன் இந்த டீப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்கின். அந்த பிக்மெண்ட் டெபாசிட் பண்ணிட்டா அது அப்படியே நம்மளுக்கு லைஃப் லாங்கா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பிக்மெண்ட் டெபாசிஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா நீடில்ஸ் மூலமா தான் அவங்க பண்ணுவாங்க. இட்ஸ் அன் இன்வேசிவ் ப்ரொசீஜர். ஓகே. ஸோ நீடில்ஸ் வந்து ப்ராப்பரா ஸ்டெரிலைஸ் பண்ணியிருக்காங்களா, இல்ல வந்து நம்ம நீடில்ஸ் ரீயூஸ் பண்றாங்களா, இல்ல புது நீடில் யூஸ் பண்றாங்களா அப்படிங்கறது கண்டிப்பா பாத்துக்கணும். ஏன்னா இந்த நீடில் இன்ஜுரினால கூட ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகலாம். சம்டைம்ஸ் அந்த பிக்மெண்ட் டெபாசிஷன்னால ஒரு சிலருக்கு கிராண்ட்லோமா அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வரலாம். அண்ட் ஒரு சிலருக்கு அதாவது ஃபாரின் பாடி கிராண்ட்லோமா, நம்ம எனி ஃபாரின் பாடி நம்ம ஸ்கின்குள்ளார போட்டுச்சு அப்படின்னா that will create a reaction called கிராண்ட்லோமா. அண்ட் ரெண்டாவது ஸ்கார் ஃபார்மிங் டெண்டன்சி. ஒரு சிலருக்கு ஹைப்பர்ட்ரோபிக் ஸ்கார், கீலாய்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு டாட்டூயிங் இஸ் நாட் சேஃப். ஒரு சிலருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரலாம் அந்த பிக்மெண்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன் எனி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் அது அலர்ஜி காஸ் பண்ற மாதிரி இதுவும் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் காஸ் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எதுக்கு ரிமூவலுக்கு வருவாங்க அப்படின்னா மேஜர் காஸ் அவங்களுக்கு டாட்டூ பிடிக்கல எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு. ஒன்னு அந்த டாட்டூ வந்து அவங்களுக்கு பாக்குறதுக்கு அந்த கலர் பிடிச்சிருக்காது, ஆர் சம்டைம்ஸ் நேம் போட்டிருப்பாங்க, அந்த நேம் வேணாங்க. இந்த மாதிரி தான் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் ரிமூவல். இல்ல அவங்க ஏரியா எந்த இடத்துல போட்டிருக்காங்களோ அந்த இடத்துல வேண்டாம். So tattoo removal can be done. We are having in US FDA approved machines for the tattoo removal. Okay. Tattoo removal is safe. That can be done. Okay. இப்போ வந்து ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து ஒன்று வந்து பொட்டாக்ஸ், இது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் த ரிங்கிள்ஸ், அதுக்கு எல்லாமே வந்து பொட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஹவு சேஃப் ஆர் தீஸ் பொட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்? போட்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பிராண்ட் ஆஃப் பொட்டுலினம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன்ஸ். பொட்டுலினம் டாக்ஸின் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற மசில்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி வைக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம நெத்தியை சுருக்கும் போதோ சிரிக்கும் போதோ அங்கங்கே ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த ரிங்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணக்கூடியது தான் போட்டாக்ஸ் ஆர் பொட்டுலினம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன்ஸ் சொல்லுவோம். நெத்தியில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன லைன்ஸ் 11 லைன்ஸ் மாதிரி, சிரிக்கும் போது கண்ணுக்கு சைட்ல வர க்ரோஸ் ஃபீட், இது எல்லாமே அதோட சார்ந்தது தான். இது வந்து ஹவு சேஃப் இட் இஸ் அப்படின்னா பொட்டுலினம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன்ஸ் கேன் பி ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் கூட வரலாம். பட் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா we know how to treat it. அதனால பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ப்ராப்பரான இன்ஜெக்டர்ஸ் கிட்ட நம்ம போறோம் அப்படிங்கிறது நம்ம பாத்துக்கணும். ஏன்னா பொட்டுலினம் டாக்ஸின் should be injected at the right point. நம்ம எந்த இடத்துல எந்த மசில நம்ம டார்கெட் பண்றோங்கிறது தெரிஞ்சுக்கணும். சோ anatomy of the muscle தெரிஞ்சுக்கணும். anatomy அப்படின்னா எந்தெந்த இடத்துல இந்த மசில் ஒரிஜினேட் ஆகுது, எந்த இடத்துல இன்சர்ட் ஆகுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அது MBBS படிக்காம நம்ம அதை 100% தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனாலதான் MBBS படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்கின்னை பத்தியும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கிட்ட பொட்டுலினம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன்ஸ் போங்க அப்படின்னு சொல்றது. அதாவது வெல் ட்ரெயின் டாக்டர்ஸ். நிறைய பேர் டெர்மட்டாலஜி முடிச்சதுக்கு அப்புறம் கூட நிறைய பேருக்கு பொட்டுலினம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன்ஸ் பத்தி தெரியாம இருக்கலாம். ஸோ அது நல்ல ட்ரெயின் ஆயிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க கிட்ட போய் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறது ஐடியலா இருக்கும். இப்போ உங்க கிளினிக்ல வந்து இந்த ஆன்டி ஏஜிங்க்கு அண்ட் இந்த ரிங்கிள்ஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் ஸ்கின் ஹெல்த்தி லுக்கிங் ஸ்கின்னுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்க கொடுக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து 50 வயசுக்கு அப்புறம் தான் வருவாங்க. பெட்டர் ஸ்டார்ட் இட் ஏர்லி. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் பெர்மனண்டா வந்துரும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிவர்ஸ் செய்யாம இருக்கலாம். அந்த ஏஜ்லயும் பண்ண முடியும், பட் ஒரு ஃபியூ திங்ஸ் கரெக்ட் பண்ண முடியாம போயிடலாம். ஸோ அதனால ஒரு 25க்கு மேல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு சிலருக்கு ரிங்கிள்ஸ் வந்து ஏர்லி ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணும். ரிங்கிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு 20 இயர்ஸ்லயே ரொம்ப ஜாஸ்தி ப்ராமினென்ட்டா வர ஆரம்பிச்சிடும். அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம பேசும்போதே நிறைய பேர் எக்ஸ்பிரசிவா பேசுவாங்க இல்லையா, ஈவன். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஏர்லி ஏஜ்ல ரிங்கிள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்க எல்லாம் கொஞ்சம் ஏர்லி ஏஜ்ல அவங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இதுல மேஜர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரீட்மெண்ட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொட்டுலினம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன்ஸ், ஃபில்லர்ஸ், இதுல என்ன பண்ணும் அப்படின்னா பொட்டுலினம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன்ஸ் அந்த ரிங்கிள்ஸ்க்கான ப்ரிவென்ஷன். ஃபில்லர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஃபேஷியல் கான்டூரிங். நம்ம ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நம்ம ஸ்கின் வந்து சாக ஆரம்பிக்கும், அன்ட்ரை வர ஆரம்பிக்கும், கான்டூரிங் இருக்காது, சின் குட்டி ஆயிடும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ட்ரீட் பண்ணக்கூடியது தான் வந்து fillers. Okay.
அண்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஸ்கின் டைட்டனிங், ஹைஃபோ, இது எல்லாமே என்ன பண்ணுவோம்னா ஸ்கின் டைட்டனிங் தான் பண்ணும். ஓகே. ஆன் டாப் ஆஃப் இட் இதோட சேர்த்து அதையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அது போக ஒரு சில கிரீம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டினால்ஸ். ரெட்டினால்ஸ் ஆர் ஆன்டி ஏஜிங். ஒன்ஸ் ரிங்கிள்ஸ் வந்துருச்சுன்னா அதை போக வைக்கிறது ரெட்டினால்ஸ்னால முடியாது. அப்ப வந்து நம்ம பொட்டுலினம் டாக்ஸினோ ஃபில்லர்ஸோ நம்ம பண்ண வேண்டியது இருக்கலாம். ஸோ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா லிப் வால்யூம் கூட குட்டி ஆயிடும் ஏஜ் ஆகும்போது. அந்த லிப் வால்யூமை கூட நம்ம என்ஹான்ஸ் பண்ண முடியும் த்ரூ ஃபில்லர்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். நேர்லி இவ்வளோ நேரம் நமக்கு வந்து நம்மளுடைய ஸ்கின்னை பற்றிய நிறைய சந்தேகங்களை வந்து டாக்டர் அபிராமி வந்து ரொம்ப அழகாக வந்து அது விளக்கம் கொடுத்து அது தீர்த்து வச்சாங்க. ஸோ a big thank you to you doctor for creating wonderful awareness among the people regarding the skin, the treatment methodologies and the care and the prevention we need to take for the skincare regimen. Thank you so much. Thank you. இவ்வளோ நேரம் வந்து டாக்டர் நமக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து சொன்னாங்க. இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் வந்து சொல்லும் போது இறைவன் படைப்பில் வந்து இந்த ஸ்கின் வந்து ரொம்ப அதிசயம் மிக்கது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இது எவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது அப்படின்றத சொல்லி அதை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். இப்போ ஏற்கனவே அந்த பிஹெச் பேலன்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நான் சொல்லியிருந்தேன், அந்த குழந்தைகள் பிறந்த குழந்தைக்கு வந்து அந்த ஸ்கின்னோட பிஹெச் பேலன்ஸ் வந்து வேல்யூ வந்து 7 அப்படின்றது இருக்கும்ன்றது. 7 அப்படின்றது ஆல்கலின் அண்ட் அசிடிக், இது வந்து நியூட்ரலாக இருக்கிறது. ஒரு ஸ்கின் வந்து நமக்கு ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னா ஆசிட் பேஸில் இருக்கணும். 5.5 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கணும். ரொம்ப ஆல்கலினாக போயிட்டாக்கா ஸ்கின் வந்து அந்த 7க்கு மேலே போச்சுனாக்கா அந்த ட்ரைனஸ் ப்ளஸ் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஈஸியாக ஸ்கின்ல வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ ஐடியல் பேலன்ஸ் அப்படின்றது அந்த 4.7 அந்த 5.5 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறது தான். ஆனால் இந்த பிறந்த குழந்தை அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நியூ பார்ன் பேபிக்கு 7 அப்படின்றது நியூட்ரல் வேல்யூவாக இருக்கு. அப்போ அந்த நியூட்ரல் வேல்யூ அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் இஸ் ப்ரோன் டு லாட் ஆஃப் டேமேஜஸ், அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து வரக்கூடிய இது. ஏன்னா அதுக்கு வந்து அந்த ஆசிட் மேண்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லேயர் வந்து இன்னும் அந்த பிறந்த குழந்தைங்களுக்கு ஃபார்ம் ஆகலை. ஆனால் இதில் என்ன அதிசயம் பார்த்தீங்கன்னா, அந்த வயிற்றுக்குள்ள தாயின் கருவறையில் அந்த குழந்தை வந்து இருக்கும்போது அதனுடைய அந்த ப்ரொடெக்டிவ் ஷீல்டு அந்த தாயின் கருவறையில் அந்த குழந்தை இருக்கும்போது எவ்வளோ விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த அம்மாக்கும் இருந்திருக்கும். அது மூலியமா குழந்தைய கூட அது வந்து தாக்கி இருக்கலாம். ஆனால் இந்த அதிசயம் என்ன, அந்த ஸ்கின்ல வந்து அந்த 7 பிறந்த குழந்தைக்கு இருந்தாலும் அந்த எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் எந்த ஒரு இன்ஃப்ளமேஷன்ஸோ இல்லை வைரஸ் அட்டாக்கோ பாக்டீரியா அட்டாக்கோ இல்லாமல் அந்த குழந்தை வந்து உள்ள இருக்கும்போது எது அதை ப்ரொடெக்ட் பண்ணுச்சு? ஸோ அந்த ஸ்கின் லேயரா இல்லை உள்ள இருக்க சோலா இல்லை உள்ள இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய பாதுகாத்தது எது? அண்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த லேயர் வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள அந்த 7 சொல்லக்கூடிய அந்த வேல்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அது 6 5.5 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 வீக்ஸ்க்குள்ள அது நார்மலைஸா ஒரு அடல்ட்டோட அந்த ரேஞ்சுக்கு வந்து பிஹெச் வேல்யூஸ் வந்துடுது. அப்ப இதுவே வந்து ஒரு அதிசயம் தானே. ஸோ நான் இதை பற்றிலாம் அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ அந்த ப்ரொடெக்ஷன் அப்படின்றது எங்கேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் ஒன்லி த்ரூ த டிவைன் சோர்ஸ். ஸோ என்னதான் நம்ம வந்து இதை பற்றி நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரியாத பெரிய விஷயங்கள் நமக்கு இந்த அதிசயங்கள் வந்து புதைஞ்சிருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு அந்த அதிசயங்கள் இருக்கு. ஸோ அந்த அதிசயத்தை நம்ம தேட ஆரம்பிக்கணும். இல்லை நிறைய மித்ஸ் இருக்கு, நிறைய வந்து எக்ரிமெண்ட்ஸ் இருக்கலாம், டிஸ்எக்ரிமெண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ வந்து ஏன் மஞ்சள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கலாம், ஏன் பைத்தமாவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரே ஆன்சர் வந்து எவ்ரி பர்சன் இஸ் யூனிக். ஒவ்வொரு ஸ்கின் டைப் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு சூட் ஆகிறது இன்னொருத்தருக்கு சூட் ஆகாது. ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல அவேர்னஸோட அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். அது என்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஸோ அவேர்னஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்டெப். ஸோ எது பண்ணாலும் யார் எந்த டாக்டர் கிட்ட போகிறீங்க, அவங்க டெர்மட்டாலஜிஸ்டா இல்லை வெறும் காஸ்மெட்டாலஜிஸ்டா இல்லை ஆயுர்வேதிக் தெரபிஸ்டா இல்லை என்ன மாதிரியான விஷயங்களை தேடி நீங்கள் போகிறீங்க, எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ்க்கு போகிறீங்க அப்படின்றத ஃபுல் ஃப்ளெஜ்டாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களை அப்டேட் பண்ணிட்டு டாக்டர்ஸ் கிட்ட போங்க. அதே மாதிரி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. சும்மா ஏதோ இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க சொன்னாங்க, யூடியூப்ல ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதெல்லாம் போட்டு நமக்கு இறைவன் கொடுத்த வரத்தை பாழாக்காதீர்கள். இதுதான் என்னுடைய மெசேஜ் ஃபார் ஆல் மை வியூவர்ஸ்.
தேங்க்யூ. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே.